வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். இத்தாலியின் கடற்கரை நகரமான அபுலியா சென்றடைந்தார் பிரதமர் மோடி. ஜார்ஜியா மெலோனியின் அழைப்பை ஏற்று G7 மாநாட்டில் பங்கேற்பு. பிரதமர் மோடி ஜூன் 20ஆம் தேதி சென்னை வருகை. சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை துவங்கி வைக்க தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. ஆகஸ்ட் மாதம் முதல் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும். பள்ளி கல்வித்துறை சார்பில் நடந்த ஐம்பெரும் விழாவில் முதலமைச்சர் அறிவிப்பு. பலரும் இந்த புதுமைப்பின் திட்டத்தை ரொம்ப பாராட்டி பேசினாங்க. மாணவிகள் தங்களோட சின்ன சின்ன தேவைகளுக்கு யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலை இல்லைன்னு இந்த திட்டத்துல மாசம் மாசம் கிடைக்கிற 1000 ரூபாய் தங்களோட தேவைக்கு உதவியா இருக்கிறதாகவும் மிகுந்த மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. அந்த மகிழ்ச்சி மாணவர்கள் முகத்திலேயும் ஏற்பட வேண்டும் என்பதற்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருந்தேன். நீங்க காலேஜ் போன விட வர ஆகஸ்ட் மாசத்திலிருந்து அந்த 1000 ரூபாய் வழங்கப்படும் என இந்த மேடையில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். நீட் போன்ற தேர்வுகள் மோசடியானது என்று முதலில் சொன்னது தமிழ்நாடுதான். அதற்கு ஒரு நாள் முடிவு கட்டுவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. முன்னோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. உங்க கண்ணு முன்னாடியே ஃபுல் ஸ்டாப் தெரியக்கூடாது, கமா தான் தெரியணும். கீப் ரன்னிங், கீப் வின்னிங், கீப் ஷைனிங், மேக் தமிழ்நாடு ப்ரவுட். கல்விதான் உங்ககிட்ட இருந்து யாராலும் திருட முடியாத ஒரே சொத்து. ஆனா அதுல கூட மோசடிகளை செய்யறத நீட் போன்ற தேர்வு முறைகளை பார்க்கணும். அதனாலதான் அதை கடுமையாக எதிர்த்து வருகிறோம். நீட் போன்ற தேர்வுகள் மோசடியானவை என்ன முதல்ல சொன்னது நம்முடைய தமிழ்நாடு தான். அதை இன்னைக்கு இந்தியாவே சொல்ல தொடங்கி இருக்கு. இந்த மோசடிக்கு நிச்சயம் ஒரு நாள் முடிவு கட்டுவோம். அது எங்க பொறுப்பு. மாணவ செல்வங்களாக இருக்கக்கூடிய நீங்க படிக்க சமூகமோ பொருளாதாரமோ அரசியல் சூழ்நிலையோ எதுவும் தடையாக இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய எண்ணம். நடப்பு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் ஜூலை 22ஆம் தேதி நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல். பட்ஜெட் தயாரிப்பு பணிகளை விரைவுபடுத்துமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல். முதல்வர் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான ஆந்திர அரசின் துணை முதல்வராக பொறுப்பேற்றார் பவன் கல்யாண். ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணுக்கு உள்ளாட்சி, ஊரக வளர்ச்சி, வனத்துறை மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப துறைகள் ஒதுக்கீடு. உறுதியற்ற தகவல்களை ஒளிபரப்பும் ஊடகங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் எச்சரிக்கை. பிரேக்கிங் செய்திகளுக்காக அரைக்குறையான தகவல்களை கொண்டு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். மீடியான்னா அந்த துறை அமைச்சர் சொல்றேன், ஒரு ரெஸ்பான்சிபிள் மீடியாவாக இருக்க வேண்டும். இந்த ஜனநாயக நாட்டில் மீடியாவை தான் 4வது தூண்னு சொல்றோம். இந்த ஜனநாயகத்தை காப்பதில் 4வது தூண். ஏன்னா மீடியாவினுடைய பங்கு அவ்வளவு பெரிய பங்கு. ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன், ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை ரொம்ப சீக்கிரம் கொண்டு போய் சேர்ந்துடும் மக்கள்கிட்ட. ஆனா ஒரு நல்ல செய்தியை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போறதுல லேட் ஆகும். அதனால நாம ஒரு பிரேக்கிங் நியூஸ்க்காக அல்லது நம்மளுடைய பார்க் ரேட்டு வேணும் என்பதற்காக தவறான செய்திகளை மக்கள் இடத்துல கொண்டு போவாது. நம்மளுடைய பிரதமர் அவர்கள் சொன்னார்கள், தவறான செய்திகள் மக்கள் இடத்துல ஒரு தவறான முன்னுதாரணத்தை கொடுத்துவிடும்.
கொரோனாவை நம்ம பார்த்து பயந்தோம். எப்படி தவறான செய்திகள் கொரோனாவை விட மக்களை வேகமாக போய் சேரும். அதனால தவறான செய்திகள் கொடுக்க வேண்டாம். நியூஸ் ஒரு ஆத்தன்டிகேஷன் செய்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு போங்க. அது மீடியா, எலக்ட்ரானிக் மீடியாவாகட்டும் அல்லது பிரிண்ட் மீடியாவாகட்டும் அல்லது இப்போ புது மீடியாவான சோசியல் மீடியாவாகட்டும், மக்கள் இடத்துல நல்ல மத்திய அரசாங்கம், நம்முடைய பிரதமர் அவர்கள் இந்த நாட்டை வேகமாக முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறார். அதை மக்கள் இடத்துல கொண்டு கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 16 லட்சம் கோடி ரூபாய் வளர்ச்சிக்காக கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பிரதமர், நம்முடைய பிரதமர் எவ்வளவோ நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நல்ல விஷயங்களை எல்லாம் மக்களிடத்தில் கொண்டு செல்வோம் என்று கேட்டுக்கொண்டு, விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் நேற்று முதல் தொடக்கம். வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய 21ஆம் தேதி வரை அவகாசம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டி. ஜூலை 10 நடைபெறும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடும் என அண்ணாமலை அறிவிப்பு. இந்த முறை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் அங்கே நிற்கின்றார்கள். நாங்கள் எல்லோரும் ஒருமனதாக ஆதரவு கொடுத்து களத்தில் நிற்க போகின்றோம், போராட போகின்றோம். அதனால் தேர்தல் ஆணையம் மிக கடுமையாக இந்த தேர்தலை நடத்தணும். தமிழ்நாட்டில் பை எலெக்ஷன்னாவே பணம் ஆறாக போகும் என்பதை, குறிப்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அது பொய்யாக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதனால் எலெக்ஷன் கமிஷன், குறிப்பாக மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையம், ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது முழுவதுமாக மாநில தேர்தல் ஆணையம் நடத்துறது. அதே கலெக்டர் இருப்பாங்க, அதே எஸ்பி இருப்பாங்க. இதை நேர்மையாக நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம், எண்ணம். அதனால பொறுத்திருந்து பார்ப்பங்கண்ணா. திமுகவிற்கு கிடைத்துள்ள இந்த வெற்றி நிரந்தரம் இல்லை. வரும் சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் 6 தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெறும் என அண்ணாமலை உறுதி. இப்ப 40 ஜெயிச்சிருக்கலாம். அதே இது இடைத்தேர்தல் பிரதிபலிக்குமா? ஒத்துக்கிறேன். இடைத்தேர்தல் 86% இந்தியால ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்காங்க. சரித்திரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா 86% ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கு. ஆனா எப்பொழுதுமே அரசியல்ல மாற்றம் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் நாங்கள் நம்பிக்கையோடு போராட போகின்றோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் அபிநயா போட்டியிடுவார் என அறிவிப்பு. ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் வேட்பாளர் அறிவிப்பு. திருநெல்வேலியில் நாங்குநேரியில் ஆய்வுக்கு சென்ற காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரனை முற்றுகையிட்டு பொதுமக்கள் சரமாரி குற்றச்சாட்டு. இலவச பேருந்து வேண்டாம், சரியான நேரத்திற்கு பேருந்து வர ஏற்பாடு செய்தால் போதும் என பெண்கள் குமுறல். குவைத்தில் உயிரிழந்த 7 பேரின் உடல்கள் கொச்சி வந்தடைந்ததும் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு. 7 தனித்தனி வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தகவல். பதினேழு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் எடியூரப்பாவுக்கு பிடி வாரண்ட் பிறப்பித்த பெங்களூரு நீதிமன்றம். தேவைப்பட்டால் எடியூரப்பா கைது செய்யப்படுவார் என கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா தகவல். பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் வரும் ஜூன் 16ஆம் தேதி விசாரணைக்கு எடியூரப்பா ஆஜராக வாய்ப்பு. போக்சோ வழக்கில் எடியூரப்பாவுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா தகவல். போக்சோ வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவை கைது செய்ய தடை விதித்தது கர்நாடக நீதிமன்றம். வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கவும் எடியூரப்பாவுக்கு உத்தரவு. முன்பதிவு பெட்டிகளில் ஓபன் டிக்கெட் பயணிகள் பயணிப்பது குறித்து புகார் மீது நடவடிக்கை எடுக்க ரயில்வே அமைச்சர்
அஸ்வினி வைஷ்ணவ் உறுதி. ரயில்வே பாதுகாப்பு படையினர் உதவியுடன் இதை தடுக்க ரயில்வே மண்டல மேலாளர்களுக்கு உத்தரவு. ஆண்டுக்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்கும் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 9% உயர்வு. ஜனவரி 1ஆம் தேதி முதல் உயர்த்தி வழங்குவதற்கான அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. திருப்பத்தூரில் உள்ள தனியார் பள்ளிகளுக்குள் நுழைந்த சிறுத்தை தாக்கியதில் முதியவர் ஒருவர் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதி. சிறுத்தையின் நடமாட்டம் காரணமாக கார் ஷெட்டில் சிக்கிக் கொண்ட 5 பேர். காவல்துறையினர் வனத்துறையினர் இணைந்து 7 மணி நேர போராட்டத்திற்கு பின் அவர்களை மீட்டனர். சிறுத்தை நடமாட்டத்தை தொடர்ந்து இன்று திருப்பத்தூர் பள்ளிகளுக்கு விடுமுறை. சிறுத்தை பதுங்கியுள்ள பகுதியில் யாரும் நடமாட வேண்டாம் என்றும் ஆட்சியர் அறிவுறுத்தல். கோவை வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் அன்னதான பொருட்கள் வைக்கும் அறைக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை. வாழைப்பழங்களை கொடுத்து வெளியே வரவழைத்த வனத்துறையினர். பக்ரீத் மற்றும் வார இறுதி நாட்கள் முன்னிட்டு சிறப்பு பேருந்துகளை இயக்க ஏற்பாடு. திருச்சி, மதுரை, நெல்லை உள்ளிட்ட ஊர்களுக்கு கிளாம்பாக்கத்திலிருந்து நேற்று 545 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. காஞ்சிபுரம் அடுத்த வையாவூரை சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோருக்கு திடீரென வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட நிலையில் மூதாட்டி ஒருவர் பலி. குடிநீரால் பிரச்சனையா அல்லது வேறு காரணங்களா என சுகாதாரத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு. ஜூசரில் மறைத்து கடத்தி வரப்பட்ட 1,83 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கடத்தல் தங்கம் திருச்சி விமான நிலையத்தில் பறிமுதல். துபாயிலிருந்து 2579 கிராம் எடையுள்ள தங்கத்தை கடத்தி வந்த நபரிடம் சிங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. ஆந்திராவில் சரக்கு ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரி மீது மினி வேன் மோதிய விபத்தில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. மினி வேன் கட்டுப்பாட்டை இழந்ததே விபத்திற்கு காரணம் என தகவல். ஆலப்புழா அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென தீப்பற்றி எரிந்த தனியார் பள்ளி பேருந்து. புகை வருவதை கண்டவுடன் பேருந்தில் இருந்த 17 குழந்தைகளையும் ஓட்டுநர் உடனடியாக இறக்கிவிட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. டாலரில் மட்டுமே கச்சா எண்ணெயை விற்று வந்த சவுதி அரேபிய அரசு இனி மற்ற கரன்சிகளிலும் விற்க முடிவு. அமெரிக்காவுடன் மேற்கொண்ட 80 ஆண்டுகால ஒப்பந்தம் காலாவதியான நிலையில் அறிவிப்பு. டாக்டர் சுப்பையா கொலை வழக்கில் குற்றவாளிகள் 9 பேரையும் விடுவித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. 7 பேருக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையும் 2 பேருக்கு விதிக்கப்பட்டிருந்த இரட்டை ஆயுள் தண்டனையும் ரத்து செய்து உத்தரவு. T20 உலகக்கோப்பை குரூப் பி லீக் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி. ஓமன் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் எளிதில் வீழ்த்தியது. T20 உலகக்கோப்பை தொடரில் அமெரிக்கா, அயர்லாந்து இடையிலான போட்டி மழை காரணமாக ஆட்டம் ரத்து. சூப்பர் 8 தகுதி சுற்றுக்கு முன்னேறியது அமெரிக்கா. வருகிற ஜூன் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் கமல்ஹாசனின் குணா திரைப்படம். நடிகர் கமல்ஹாசன் நடிப்பில் விரைவில் திரைக்கு வர காத்திருக்கும் மாப்போசி படத்தின் தலைப்பு சார் என மாற்றி புதிய போஸ்டரை வெளியிட்டது படக்குழு.
இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.